ஹாய் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமேசான் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு நார்மல் அப்ளிகேஷனில் இங்கே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இருக்காது. உங்கள் ஜிஎஸ்டி நம்பரை இதில் அமேசான் அப்ளிகேஷனில் கொடுத்து நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு காமிக்கும். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இங்கே அமேசான் அப்படின்னு மட்டும் தான் காமிக்கும். ஸோ இந்த அமேசானில் இன்னொரு டிஃப்ரெண்ட் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம பாலி பேக், அதாவது பேக்கிங் கவர் வாங்கணும் அப்படின்னா இதில் ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் நார்மல் ரேட் பார்த்தீங்கன்னா 774 ரூபா பாருங்க. ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு 665 ரூபா போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி பில்லு வர்றதுனால உங்கள் அக்கௌண்ட்டில் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 348 ரூபா, ஆனால் ஜிஎஸ்டி ரேட் பார்த்தீங்கன்னா 310 ரூபா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கிங் பாக்ஸோ இல்லை பேக்கிங் கவரோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு அது கிரெடிட்டில் வந்து விழுந்துடும். எந்த பொருள், இந்த பொருள் மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் வியாபார சம்மந்தமாக எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி பில்லு வந்துடும். ஸோ நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸும் கிடைக்காது. பேக்கிங் பாக்ஸ் வந்து அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. அதனால் நம்ம ஆன்லைனில் தான் வாங்கி ஆகணும். ஸோ அதனால் ஜிஎஸ்டி பில்லோட வாங்குறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு ஜிஎஸ்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பர்ச்சேஸாக இருந்தாலும் அதுக்கு ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இப்போ ஜிஎஸ்டி பிஸ்னஸ் அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நம்ம கூகுள் போய்க்கலாம். ஸோ கூகுள் போய்க்கோங்க. அதில் அமேசான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், அமேசான் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அமேசான்.in அமேசான் பிஸ்னஸ் இந்தியா ஃப்ரீ பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்கள் ஜிமெயில் ஐடியை கொடுத்துட்டு கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதில் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதாவது ஜிஎஸ்டி நேம் கிடையாது, உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜிமெயில் ஐடி வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி இருக்கும், அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நம்ம இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் யுவர் ஓடிபியில் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே இருக்குது பாருங்கள், கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் உங்கள் நேம் டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கடுத்து பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க இதில். ஸோ உங்கள் பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து உங்கள் பிஸ்னஸ் டைப் கேட்டிருக்காங்க. அதாவது பிஸ்னஸ் சர்வீஸா, கன்ஸ்ட்ரக்ஷனா, எஜுகேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அதர்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து என்னோட டைப் வந்து அதர்ஸில் தான் வரும். ஸோ அதர்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லைசன்ஸ் டைப் கேட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஜிஎஸ்டியா இல்லை பேன் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஜிஎஸ்டி பில்லு தான் வேணும், அதுக்காக தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஜிஎஸ்டி கொடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு வேலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். அதாவது பிஸ்னஸ் அட்ரஸ்ஸு, பிஸ்னஸ் நேமு, உங்கள் போஸ்டல் கோடு, உங்கள் பேன் கார்டு நம்பர் எல்லாம் வந்துடும். ஸோ இதில் வேலிடேட் கொடுத்துடலாம். வேலிடேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே பாருங்கள், டிக் கொடுத்து ப்ளீஸ் ரிவ்யூ அண்ட் சப்மிட் த இன்ஃபர்மேஷன் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாது, எல்லாமே டிஃபால்ட்டாக வந்திருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க, இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அதை கிளிக் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கொடுத்துருப்பாங்க, நார்மல் அக்கௌண்ட்டில் அமேசான் கொடுத்துருப்பாங்க, ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் பிஸ்னஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு வந்துடும். ஸோ அந்த ஜிஎஸ்டி பில்லை வச்சு நீங்கள் ஜிஎஸ்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் அமேசான் ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டில் வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற அமேசான் அக்கௌண்ட்டை நீங்கள் ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டாகவும் மாற்றிக்கலாம், இல்லை புது அக்கௌண்ட்டை வச்சும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற அமேசான் அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கள்ல, அந்த அப்ளிகேஷன் உள்ள ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி கொடுத்தா போதும். நீங்கள் லாகின் கொடுத்து உள்ளேயும் போகலாம், இல்லை க்ரியேட் கொடுத்து நியூ அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குன்னு செப்பரேட்டாக வந்துட்டு நீங்கள் ஜிமெயில் ஐடியோ ஃபோன் நம்பரோ புதுசாக எடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செல்லர் அக்கௌண்ட்டில் கொடுத்த ஜிஎஸ்டி நம்பரும் ஃபோன் நம்பரும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு அமேசான் பர்ச்சேஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த அப்ளிகேஷனோட ஜிமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்தா போதும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஸோ இந்த பேக்கிங் கவர் வாங்கினோன்னா உங்களுக்கு இதிலே போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி. ஸோ ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் இல்லாமல் சில ப்ராடக்ட் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி வச்சு ஒரு சில ப்ராடக்ட் இருக்கும், பார்த்துக்கோங்க ஜிஎஸ்டி இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் ஸோ நார்மல் பில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்லரோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டு தான் வரும். ஸோ நீங்கள் இந்த அமேசான் பிஸ்னஸ் அப்ளிகேஷனில் பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஸோ உங்களோட ஜிஎஸ்டி நம்பரும் செல்லரோட ஜிஎஸ்டி நம்பரும் சேர்த்து தான் உங்களுக்கு இன்வாய்ஸ் பில் வரும்.
அவங்க எப்போ வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறாங்களோ உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும், அதாவது ஜிஎஸ்டியில் கிரெடிட்டில் வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கினாலும் இதில் ஜிஎஸ்டி பில் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தே வாங்குங்க. ஏன்னா நீங்கள் கிளைம் பண்ண உங்களுக்கு கிரெடிட்டில் வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் கிடைக்கல, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்கும்போது ஜிஎஸ்டி பில் கிடைக்கல அப்படின்னா இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாதிரி நீங்கள் அமேசான் பிஸ்னஸ் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.